வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நத்திங் ஃபோன் 3 ஒரு வாரமாக யூஸ் பண்ணேன். வேறு லெவலுங்க. சீரியஸாக சொல்லப்போனால் இந்த ஃபோன் மேலே எனக்கு இருந்த ஹோப் என்னென்னா, உங்களுக்கே தெரியும் எனக்கு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். அந்த லிமிட்ஸை புஷ் பண்ணுதுன்னு பார்க்கணுன்ற அந்த ஆர்வம் இருந்தது. ரைட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே ஸ்டார் வேல்யூ. ஸோ மேட் இன் இண்டியா அப்படின்னு போட்டு வருது. மாடல் வந்து A024. இதில் ஹையஸ்ட்டு ஸ்டார் வேல்யூ வந்து ஹெட் வந்து 1.190, பாடி வந்து 0.727. ஸோ இதுதான் ஸ்டார் வேல்யூ. ரைட்டு. இப்போது டிவைஸ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். இந்த டிவைஸ் வந்து ஒரு 218 கிராம் அப்படின்ட்டு. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. சீரியஸாக சூப்பர். என்ன இந்த டிசைன் வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிச்சு, வெளில எடுத்துகிட்டு போகும்போதாக இருக்கட்டும். அப்புறம் ஃப்ளிப் டு கிளிஃப் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளிஃப்மேட்ரிக் டிஸ்பிளேல என்ன ஆகும்னா, மிஸ் கால் வந்து இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கான் பார்க்கும்போது ஓகே ரைட் ஏதோ ஒரு கால் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. இது வந்து அப்பா பயங்கரமான சாதனை அப்படி சொல்ல வரல. அட்லீஸ்ட் அந்த டிஸ்பிளே இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் உருப்படியாக யூஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா சைட் ஃப்ரேம் வந்து மெட்டல் தான். ஒரு ரைட் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு எசென்ஷியல் ஸ்பேஸ்க்கான கீயும் அதுக்கு மேலே பவர் பட்டன் இருக்கும். டாப்பில் வந்து ஸ்பீக்கருக்கான வெண்ட் இருக்கும். ஒரு மைக்ரோஃபோன் பாயிண்ட் பார்க்கலாம். அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் இருக்கும். பாட்டமில் வந்து உங்களுக்கு சிம் ட்ரே, ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட்டு அண்ட் ஸ்பீக்கர் கிரில்லு. அண்ட் அப்படியே பேக்கில் வந்து 50 மெகாபிக்சல் கேமரா அண்ட் அந்த கிளிஃப்மேட்ரிக் பேனல். இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டிவ் கீ இருக்கும். ஸோ அந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த கிளிஃப்மேட்ரிக் டிஸ்பிளே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதுக்கான செட்டிங்ஸ் வந்து டிவைஸில் உங்களுக்கு செட்டிங்ஸ் டேப்பில் நீங்கள் பார்க்க முடியும். இருந்தாலும் இன்றைக்கி இந்த டிவைஸை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண காரணம் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ டீல்லையும் பார்த்தீங்கன்னா 50K தான் கிடைக்குது. இந்த ஃபோன் கூட வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நத்திங் ஃபோன் யூசர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா ஃபோன் 1 கொடுத்து 35K வாங்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபோன் 2A யூசர்ஸே ஒரு சிலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த டிவைஸ் வாங்கியிருக்காங்க 32K அந்த மாதிரியான பட்ஜெட்டில். ரைட்டுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஆக மொத்தம் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் பில்டு குவாலிட்டி, மெட்டீரியல்ஸ் எல்லாமே அல்டி. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. 9mm திக்னஸ் இருக்கிற ஒரு டிவைஸ் மாதிரி இது ஃபீல் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பெருசாலாம் இல்லை. ஸோ அதெல்லாம் ஓகே தான். என்ன இந்த டிவைஸ் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா டீப்பாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது வந்து பிக்சல் அளவுக்குலாம் இல்லை. ஆனால் மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லாவே டீப்பாகவே இருக்குது. ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நான் வேகமாக டைப் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ ஹைட் ஹவர் யூ அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா அதில் ஏதாவது 1-2 நான் இன்புட்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்கும்போது ஸ்கிப் ஆகுது அந்த வைப்ரேஷன். ஸோ மற்றபடி ஃபோன் கால்ஸ்க்கெலாம் ரொம்பவே டீப்பர் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கூகுள் டெய்லர் இருக்குது. அதனால் வந்து கால் ரெக்கார்டிங் ஒரு கூத்தாக தான் இருக்குது. மேபி அவங்க ஸ்டாக் டெய்லர் வரலாம், ஃப்யூச்சரில் நத்திங்கோட ஓன் டெய்லர் வரலாம். அப்படி அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் மேசிவாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே இருங்க, டபுள் டேப் டு ஸ்லீப்பா. இங்கே இருங்க, ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான், ஆனால் செம்ம குயிக்காக இருக்கும். அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7A கொடுத்துருந்தாங்களா, நமக்குலாம் என்ன தோணுச்சுன்னா, 30,000 ரூபா ஃபோனில் கொடுத்தது நீயும் கொடுத்துருக்க பற்றியா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ரியர் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. யாரெல்லாம் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகலாம். அதனால் பின்னாடி வந்து விக்டஸ் கொடுத்துருந்தாங்க. பட் மற்றபடி வந்து யூ கைஸ் வில் பி ஹைலி சாட்டிஸ்ஃபைட் when it comes to பில்டு குவாலிட்டி. அதில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. அடுத்து என்னென்னா, இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன் ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார் இருக்குது. அண்ட் ரியர்லேயும் உங்களுக்கு 3 50 மெகாபிக்சல் சென்சார் இருக்குது. இந்த 3த்தில் வந்து ஹைலைட் என்னென்னா, ஃபஸ்ட்டு கேமராவை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, கேமரா நிஜமாக இந்த ஃபோனில் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் தான். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸை நான் சொல்லிடணும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஃப்ரண்ட் கேமரா கண்டிப்பாக 100% உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நத்திங்கோட லைனப்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரண்ட் கேமரான மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸ்னாப்ட்ராகன் ISPக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட்டை வந்து என்னால் நத்திங் ஃபோனில் எடுக்க முடியுது. அடுத்து ரியர் கேமரா. ரியரில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிஸ்கோப் இருக்குது. அது கூடவே ஒரு பிரைமரி சென்சார் அண்ட் அல்ட்ராவைடோட பொசிஷனிங் கொஞ்சம் கூத்தாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் விரல் இருக்கும்போது நம்ம விரல் வந்து கண்டிப்பாக அந்த வியூ ஃபைண்டரில் தெரியும் நீங்கள். பட் மற்றபடி வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த சென்சார்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் வந்து 1/1.3 இன்ச்சு. லோ லைட்டில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா தரமாக பர்ஃபார்ம் பண்ணுது ஃபோட்டோஸ்லாம். என்ன லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போதும் சரி, டே லைட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போதும் சரி, ஒரு சில கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸில் அது வந்து சீனை வந்து லேர்ன் பண்ணோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் ஒரு சப்ஜெக்டை வந்து டேப் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ்க்கு எடுக்கும்போது நான் ஷட்டர் அழுத்தினேன்னா குயிக்காக இருக்காது. அது எந்த சென்சாராக இருந்தாலும் சரி குயிக்காக இருக்காது. ஸோ இந்த இடம் தான் எனக்கு சேலஞ்சிங் பாயிண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஷட்டர் ஸ்பீட் எல்லா சென்சார்லேயுமே ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை.
ஒரு சில சப்ஜெக்டிவ் சிச்சுவேஷன்ஸில். ஸோ இது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத தான் ஹைலைட் பண்ணுறேன். நான் லோ லைட் சுச்சுவேஷனில் ஃப்ரண்ட் கேமராவில் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் வச்சு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது, நம்ப முடியாத அளவுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி டே டைமில் எடுக்கக்கூடிய ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 50 மெகா பிக்சல் ஃபோட்டோஸும் இம்ப்ரெசிவாக இருந்தது. ஆனால் இந்த ஃபோனில் இந்த கிளிஃப்மேட்ரிக் டிஸ்பிளே இருக்கிறனால என்னால் ரியர் கேமரா வச்சே செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் நான் வெளியில் போகும்போது எடுத்த வீடியோஸ், ஒரு சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ஃபோன் எடுத்துகிட்டு நான் இங்கே ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கும்போது மேக்ரோ எடுக்கிறதுக்காக போகும்போது நான் ஃப்ரண்ட் கேமராவில் தான் 4K வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃப்ரண்ட்டில் நீங்கள் 4K 60 எடுக்கலாம், ரியர்லேயும் நீங்கள் 4K 60 எடுக்கலாம். 4K 60 FPS எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஓப்பனாக ஒரு விஷயம் டிக்ளேர் பண்ணலாங்க, 80Kக்கு இந்த ஃபோன் வந்து ஃபார் ஷுர் கொஸ்டினபிள். சரியா, கொஸ்டினபிளா நேரம் நிறைய பேர் வந்து ஐயோ உனக்குலாம் மனசாட்சியே இல்லை, 80,000 ரூபாய்க்கு நத்திங் போனான்னு சொல்லி காரி துப்புவீங்க, எனக்கு புரியுது. ஆனால் மெனக்கெட்டுருக்காங்கங்க, உண்மைதான். ரியரில் 4K 30 FPSங்க. நான் இப்போ இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் வீடியோவில் அப்படின்னு எனக்கு தோணுது. வீடியோ அவுட்டு நான் 30 FPSல எடுத்தேன்னா 60 FPSை காட்ட முடியாது, 60 FPSல எடுத்தேன்னா 30 FPS வந்து இன்டர்போலேட்டட் மாதிரி வரும் அவுட்டு. சரி பார்ப்போம் எப்படி தான் சமாளிக்க முடியுதுன்னு. ஸோ நான் அப்படியே அல்ட்ரா வைட் போயிட்டேன். இப்போ அப்படியே 1x அப்படியே அந்த ரோடு போயிடலாம். அந்த ரோடு போயிட்டு அதில் நம்ம 3x ட்ரை பண்ணுவோம். 3x அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆமாம்ல கிளிஃப்மேட்ரிக் டிஸ்பிளே இருக்குல்ல, நம்ம தான் அதை ஒரு மிரராக யூஸ் பண்ணிக்கலாமே, ஸோ வியூ ஃபைண்டராக யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக இதோட ரியர் கேமராவை வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். விளாக் மாதிரி எடுக்க ஆரம்பிக்கும் போது சூப்பராக இருந்தது. அதுலேயும் முக்கியமாக அல்ட்ரா வைடுக்கு போயிட்டோம்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ ரொம்ப அதிகம். ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான ஏரியாலையும் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. டைனமிக் ரேஞ்சும் ஓரளவுக்கு செமையாக இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாலெல்லாம் சீரியஸாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் நத்திங்கோட டிவைசஸ் சரித்திரத்திலேயே வீடியோகிராஃபி அப்படிங்கிற ஏரியாவில் இதுதான் டாப் நாச் டிவைஸ். ரியர் கேமராவில் அந்த கிளிப் மிரர் ஆப்ஷனை வச்சு என்னால் என்னையே பொசிஷன் பண்ணிக்க முடியுது கரெக்டாக. 4K 60 FPS பிரைமரி சென்சார்லேருந்து அப்போ இன்னும் எவ்வளோ ஸ்டெபிளைஸ்டாகவும் எவ்வளோ நல்ல டைனமிக் ரேஞ்சாக இருக்கும். ஒரு வகையில் இந்த டிஸ்பிளேக்கு ஒரு சில யூஸ் கேசஸ் அப்படின்னு வரும்போது இந்த கேமராவில் வியூ ஃபைண்டராக யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லுவேன். ரியர் கேமரா ஸ்டெபிலைசேஷன் டெஸ்ட் 4K 60 FPS எப்படி இருக்கு, ஸ்டேபிளாக இருக்கா? என்னால் அந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேல பார்க்க முடியுது. நல்லா இருக்கா? டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கு? மேலே செம பிரைட்டாக இருக்கணும். இந்த சைடில் முக்கியமாக எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. அல்ட்ரா வைட் வேற லெவலில் இருக்கா? அல்ட்ரா வைட்ல இப்போ நம்ம என்ன பண்ணலாம், விளாகிங் ஆஸ்பெக்ட்டுக்கு போனால் டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டு, வேற லெவல் நல்ல அல்காரிதம். ஃபோட்டோகிராஃபியில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஓரளவுக்கு ஷட்டர் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரியரில் ஷட்டர் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஃபேக்டர்ஸாக இருக்குது. அதுவும் முக்கியமாக மேக்ரோ எடுக்க ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, மல்டி பாயிண்ட் ஃபோக்கஸ் வந்து எனக்கு ஷாமி, ஓப்போ இவங்க எல்லாரையும் தாண்டி என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இந்த ஃபோனில் பெரிஸ்கோபிக் செட்டப்பில் நான் மேக்ரோ எடுக்கிறேன் அப்படின்னும் போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுங்க. யாரெல்லாம் மேக்ரோ எடுப்பாங்களோ அவங்களுக்கு வந்து இது நான் சொல்லும்போது ரொம்பவே புரியும் அண்ட் அட்டாச் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது இது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் திணறவும் செய்யும், டப்புன்னெலாம் ஃபோக்கஸ் பண்ணி தொலையாது. ஃபோக்கஸ் அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, சப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சுருந்தாலும் அந்த ஷட்டர் ஸ்பீட்னால சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். அதான் நகர்ந்தோடனே ப்ளர்டு இமேஜ் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். நான் ஒரு மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்டை நான் மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 10லேருந்து 12 ஷாட் எடுப்பேன். அதில் ஒரு 2 ஷாட் நல்லா அமையும். அந்த 2 ஷாட்டை தான் நான் வந்து என்ன பண்ண முடியும்னா உங்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்களும் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கு நல்லா இருந்ததுன்னா 10ல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போதே உங்களுக்கு அமைஞ்சிடலாம். பட் நீங்கள் ஒரு 10 ஷாட் எடுத்தால் தான் அதில் ஒரு 2 வந்து இருக்குல்ல நச்சு ஃபோக்கஸில் இருக்கும். அதாவது டேரெக்டாக ஒரு ஃபோட்டோவை நம்ம பார்த்தோம்னா, இதில் எடுக்கக்கூடிய ஒரு மேக்ரோ ஃபோட்டோவை பார்த்தோம்னா பார்த்ததுமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக ஜூம் பண்ணாலும் அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஜூம் பண்ணாலும் அது ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை தான் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். 10ல் 2 ஃபோட்டோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அகைன் ஷட்டர் ஸ்பீடு தான். ஸோ இதுதான் இங்கே சேலஞ்சிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம இருக்கலே நேரோ டவுன் பண்ணி போவோம். நேரோ டவுன் பண்ணி போகும்போது தான் இருக்கலே டைட் ஷாட்டு தான் வைப்போம். ஃப்ரேமில் வந்து இத்தினூண்டி இடத்துக்குள்ளே நம்ம பார்க்குற மாதிரி ஆகிடும். அதாவது மேக்ரோ எடுக்கும்போது அப்போ என்ன ஆகும், அந்த சப்ஜெக்ட் இலையில் உட்காந்துருக்குன்னா இலை ஆடும். அந்த இல்லாட்டி அது ஈயோ ஏதாவது பூச்சியோ வண்டோன்னா அது ஓடும். ஸோ அந்த சுச்சுவேஷன் எடுக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுங்க. ஆனால் எடுத்த ரிசல்ட் பக்காவாக அமைஞ்சிருச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ அப்போ அல்ட்ரா வைடு ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லாயிருக்கு. நைட் டைமுக்கு ஓரளவுக்கு ஓகே, மோசம்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே.
ஆனால் ப்ரைமரி சென்சார் 1/1.3 இன்ச்சுங்கிறனால நைட் டைமுக்கு அல்ட்டியாக இருந்தது. நைட் டைமுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்லா எடுக்க முடிஞ்சது. நோ லைட் கண்டிஷனாக இருந்தாலும் சென்சார் நல்லா ஹேண்டில் பண்ணிச்சு. அண்டு டெலிஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, பெரிஸ்கோப்பு, அது அகைன் சின்ன சென்சார் அப்படிங்கிறனால அது கஷ்டப்பட்டுச்சு. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சென்சார்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு 3A ப்ரோவோட இதில் சின்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விமர்சனம் வச்சுருப்போம். 3A ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது இதில் நல்ல லென்ஸ் செட்டப் இருக்கிறனால அவுட்புட் வந்து தரமாக இருக்குது. ஃபஸ்ட்டே கேமராவை சொல்ல காரணம் இது தாங்க. ஏன்னா நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கங்கிறனால அதை நான் ஹைலைட் பண்ணுறேன். அண்ட் நிறைய மோட்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அண்டு அதுக்காக ரொம்ப பெரிய ஹோப்ஸ் வச்சுக்காதீங்க ஷட்டர் ஸ்பீடு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணனால. மற்ற இடம் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் நத்திங் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸோட டிஸ்பிளேங்க. டிஸ்பிளே வந்து 1 பில்லியன் கலர்ஸு, ஓலடு, 120 ஹெர்ட்ஸு எல்லாம் ஓகே. எனக்கு 960 ஹெர்ட்ஸ் PWM டிமிங் இருக்குது. எனக்கு லோ லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் பிரச்சனையெல்லாம் ஃபீல் ஆகலை. இதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்பிளே வந்து நம்ம பெரிய அளவில் எப்படி பார்த்துருப்போம், பிளாக் கிராஷாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த க்ரீன் டாட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி 2A சீரிஸில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லை. என்ன ஹைலைட்னா 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணாலும் அவுட்டோரில் போய் இந்த கேமரா நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே காமன் சினாரியோ. யாரெல்லாம் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த கனெக்ட் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது வியூயிங் ஆங்கிள் அடி வாங்குறது எனக்கு ஃபீல் ஆகுங்க. பட் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனால பெரும்பாலுமான டிவைஸ் என்ன பண்ணணும்னா டிஸ்பிளேயோட பிரைட்னஸை குறைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா டிவைஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அப்போ என்ன ஆகுது, எனக்கு வியூயிங் ஆங்கிள் ரொம்பவே பாதிக்கப்படுது. பிரைட்னஸ் கம்மியானதுக்கப்புறம் அவுட்டோரில் வியூயிங் ஆங்கிள் விளங்குமா? ஸோ அதனால் ஃபோட்டோ எடுக்கும்போது அது கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபோன் 3ல் LTPS கொடுத்த காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சிங்க. ஏன்னா ஃபோன் 2 யூஸ் பண்ணவங்கலாம் வந்து LTPO பேனல் ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ ஊன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது என்னடான்னு பார்த்தா LTPO இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். மற்றபடி வந்து நீங்கள் நார்மலாக உங்களுக்கு மீடியா கன்சம்ஷனாக இருக்கட்டும், இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து டாப் நாச் தான். அங்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட நத்திங் OS 4 வரை போகிறது. ஆல்ரெடி 3.5 உங்களுக்குலாம் வந்திருக்கும். ஸோ ஃபோன் 3 யூசர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருந்தது. ரொம்ப மோசமான பின்விளைவுகள்லாம் எங்கேயுமே இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஹாப்டிக்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கோலராக இருந்ததே தவிர மற்றபடி நான் எந்த ஃபீச்சராக இருந்தாலும் சரி, எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, எதை யூஸ் பண்ணும்போது நான் வந்து பெரிய அளவில் பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் போகவே இல்லை. அண்ட் இந்த எசென்ஷியல் ஸ்பேஸ், ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ அப்போ ஓஎஸ்லையும் கண்டிப்பாக நத்திங் OS வந்து உங்கள் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். அண்ட் உங்களோட அப்டேட் பாலிசியும் நல்லா இருக்கா? 5 வருஷம் அப்டேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய். ஓகே, அடுத்து வந்து சார்ஜ் அப்படி பேட்ரி அப்படின்னு வரும்போது தரமாக இருக்குங்க. பேட்ரி லைஃப் வந்து எனக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாகவே இருந்தது இல்லை, இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது இல்லை. ரெண்டாவது இதில் நான் 45 வாட் சாம்சங்கோட PPS சார்ஜர் யூஸ் பண்ணாலே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் இருக்குது. எனக்கு சார்ஜ் இறங்குறதுக்கு எடுத்துக்கிற டைமோடு ஏறுறது ரொம்ப சப்ப மேட்டராக தான் இருக்குது. அதனால் எனக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே தெரியல. பெரும்பாலும் நான் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நான் கேமராவோட சேர்த்து தான், ஏன்னா இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணாலே கேமராவை நான் ஆன் பண்ணிடுறேங்க. என்னையே அறியாமல் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எங்கேயாவது நான் கேமரா ஆன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். டே டு டே பேசிஸில் கேமரா ஆனில் இல்லாமல் இருந்ததே கிடையாது. எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்து 36 ஹவர்ஸ்க்குள்ளே 1000 ஃபோட்டோஸ் ரீச் பண்ணியாச்சு. ஸோ அந்தளவுக்கு அக்ரெசிவாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது டிவைஸு. ஸோ அந்தளவுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. எனக்கு 5 to 6 ஹவர்ஸ் ஆஃப் பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது சாலிடாக டெலிவர் பண்ணிச்சு. மேபி நீங்களாம் மீடியா சென்ட்ரிக் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6+ ஹவர்ஸ், கண்டிப்பாக 7-8 ஹவர்ஸ்லாம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி பிரகாசமாக தான் இருக்குது. 5500 mAh இந்தியாவுக்கு ப்ரொவைட் பண்ணது ஹாப்பி. அண்ட் 65 வாட் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறதும் ஹாப்பி. ஸோ ஆமாம், இப்போ பேட்டரி லைஃப்னு வரும்போது பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லைங்க, நல்லாயிருக்கு. யூ வில் பி என்ஜாயிங். அண்ட் 8s Gen 4ஓட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது இது கேமிங் டிவைஸ் இல்லைங்க. நான் அதை ஃபஸ்ட்டே சொல்கிறேன். என்ன ப்ரோ 8s Gen 4 இருக்குது அப்பயும் கேமிங் டிவைஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க? நத்திங் வந்து அவங்க ஃபோனை கேமிங்காக பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரியுது. யாராவது நத்திங் ஃபோன் 2 யூசர்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே எனக்கு வந்து இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து கேமிங்காக இல்லை, மற்றபடி நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்கு இடையில் ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 16:5:12. ஸோ இதில் நான் மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது நான் அதிலலாம் எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நான் இப்போ இந்த ட்ரீம் கிரிக்கெட் மாதிரியான கேம் தான் நான் ஆடுவேன். ஸோ அந்த கேமை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 5-6 ஆப்புக்கெல்லாம் போயிட்டு திரும்ப நான் வந்தாலும் ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்தாலும் நான் எங்கே விட்டுருந்தேனோ அங்கேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மல்டி டாஸ்கிங்கு இந்த மாதிரியான ஏரியா ப்ளஸ் 8s Gen 4ஓட அந்த கேஷுவல் பர்ஃபார்மன்ஸு அண்டு ஆடியோ ஆஸ்பெக்டில் ஸ்னாப்ட்ராகன் SoC இருக்கிறதுனால ஸ்னாப்ட்ராகன் சவுண்டு, ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு பாசிட்டிவ் சைட்ஸாக தான் இருக்குது. நெட்வொர்க் ரிலேட்டடாக ப்ராப்ளமே இல்லைங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு வந்து நான் Pixel 10 Proலேருந்து இதை நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக போகும்போது எனக்கு பெரிய ரிலீஃப் மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ நான் இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கேயே 5G தாங்க இருக்குது. இங்கேயே எனக்கு 5G தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த 5G அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து
அல்ட்டியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சரி, நான் ஏதாவது ஒரு சில கண்டென்ட்ஸ் பார்க்கணுமா, ஸ்ட்ரீம் பண்ணுமா, எல்லாமே என்னால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ண முடியுது. ஸோ மோடம் தாறுமாறு, ஸ்னாப்ட்ராகன் இல்லையா. ஸோ கால்ஸும் எந்த விதமான கால் ட்ராப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து இப்போ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதோட ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு நல்லாவே பஞ்சியாக இருக்குங்க. 50,000 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்கோ அந்த ஃபோன்ஸில் கண்டிப்பாக அது நல்லா ஸ்டாண்ட் அவுட் ஆகும், நல்லாவே ஸ்கோர் பண்ணும். ஆனால் என்ன ஒரு நான் பிக்சல் 10 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தனால அந்தளவுக்கு ஒரு லவுட்னஸும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப டீப் பஞ்சும் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கு. சரி, அப்போ இந்த ஃபோனில் வந்து கான்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் நிறைய பேருக்கு இந்த டிஸ்பிளேல எல்டிபிஓ இல்லை அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்பட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஏன் அந்த ஐஆர் பிளஸ்டர் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று கால் ரெக்கார்டிங் டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்லலாம். அண்ட் இந்த டிசைன் ஃபேக்டர் இது வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே பின்னாடி ஒன்று இருக்குன்னு தான் இருக்குது, ஆனால் அது எல்லாருக்குமே எந்தளவுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள். அண்ட் இந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணி தொலைச்சனால ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் காரி துப்பலாம். ஃப்ரண்ட்டு ஃப்ளாட்டாக இருக்கிறனால பெரிய அளவில் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்க்ரீன் கார்டோ டெம்போர்டோ எதனால ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. ஸோ நத்திங் கிட்டேருந்து அவங்களோட ட்ரூ ஃப்ளாக்ஷிப் கேமராவில் ஒரு லீப் ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். மற்றபடி ஓகே. ஸோ இது வந்து திரும்பியே சொல்கிறேன், சப்ஜெக்டிவான ஒரு டிவைஸ் தான், எல்லாருக்குமான டிவைஸ் இல்லை. அதே சமயம் யாருக்கெல்லாம் ஆல்ரெடி நத்திங் மேலே ஒரு ஹோப் இருக்கோ, நத்திங் பிடிக்குமோ, நத்திங் வாய்ஸ் யூஸ் பண்ணுன்ற ஆசை இருக்கோ, அவங்களுக்குலாம் இது வந்து ஆல் க்ரீன் அப்படி தான் ஃபீல் ஆகும், அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. ரைட்டுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த டிவைஸ் பற்றி அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி பார்க்கலாங்க. பை. வரட்டா